ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வடை குழம்பு எப்படி ரொம்ப சிம்பிளாக செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 150 கடலப்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி இருக்கணும், அப்போ தான் இதை அரைக்கும். இல்லைன்னா பாருங்கள், இதை பாருங்கள், இந்த மாதிரி ஊறி இருக்கணும். இல்லைன்னா வந்து மாவு ஆகாது நம்மளுக்கு. உளுத்தம் பருப்பு 1 மணி நேரம் ஊறினா போதும். கடலப்பருப்பு எப்பவுமே 1.5 மணி நேரம் ஊறணும். நல்லா ஊறிடுச்சு. நம்ம அதை அரைச்சிக்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து தேவையான பொருளை பார்த்துப்போம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10-15 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 தழை கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி பெருசாக எடுத்துருக்கேன். அதை நான் அரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிக்கலாம். நம்ம ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா வந்து வடை குழம்பு கார குழம்புலாம் கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே காரக்குழம்பு, வடை குழம்பு, மீன் குழம்பு இதுக்கெலாம் வந்து நீங்கள் வடகம் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் வடகம் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். வந்து கறிப்பிள்ளையும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது பாதி சவந்து வரணும், ரொம்ப சவக்கணும்னு அவசியம் இல்லை. பாதி வதங்கின உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிற குழம்பு தான் இது. ரொம்ப வேலைப்படலாம் இல்லை. இதை வதக்கணும், இதை அரையணும், இதை அரைக்கணும், அப்படி மசாலா ரெடி பண்ணோம்லாம் கிடையாது. சும்மா ஈஸியான இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்ப ஈஸியான வடை குழம்பு இது. சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பாதிக்கு மேலே நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள், போதும். இந்த நேரத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது நான் செய்கிறது வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வந்து 4 பேருக்கு சரியான அளவாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 6 பேர் 7 பேர் செய்யணும்னா அப்படியே இதை டபுள் ஆக்கிக்கோங்க. ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். இப்போ கரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்குள்ளே நம்ம இதை கரைச்சி எடுத்து வச்சுட்டு தக்காளி வதங்கினோடனே இதை நம்ம ஊற்றிடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டும் வதங்கிச்சு. இப்போ இதில் புளி கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். உங்களோட புளிப்புத்தன்மை, சில புளி நல்லா இனிப்பாக இருக்கும், ஒரு சில புளி நல்லா புளிப்பாக இருக்கும், ரெண்டும் கலந்ததாக கூட இருக்கும். அதை நீங்கள் வந்து போட்டுட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்து சேர்த்துக்கோங்க. வந்து ஒரு கோபுரமாக 3 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே வந்து எந்த செய்தாலும் நீங்கள் ஏதோ மேக்ஸிமம் கல் உப்பு சேர்த்துங்க, அதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. சால்ட் வந்து ரொம்ப ரேராக பயன்படுத்திக்கங்க. இப்போ நம்ம வந்து அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு இது கொதித்து திட்டமாக சுண்டி வரணும். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இந்த குழம்பு. ஏன்னா நம்ம வடை போட போகிறோம். வடை போட்டோன்னு சுட்டு அதில் போடும்போதே அந்த குழம்பு இழுத்துட்டு கட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல, தப்பு இல்லை. இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. இது கொதித்து சுண்டி பச்சை வாசனெல்லாம் போய் நம்ம பார்க்கும்போது நல்லா தேன் மாதிரி திட்டமாக இருக்கும். அப்புறம் நம்ம வடை போட்டுக்கலாம். கொதிக்கட்டும், நல்லா பார்க்கலாம். நம்ம நல்லா கொதிக்குது பாருங்கள், எப்படி சூப்பராக கொதிக்குதா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லோ பண்ணிட போகிறோம். ஸ்லோ பண்ணி ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகணும். இது கொதிக்கிற 10 நிமிஷத்தில் நம்ம வடை பருப்பு ஊறிடுச்சு, அதை அரைச்சிட்டு வடைக்கு உண்டான பொருள் என்னென்னவோ அதை நம்ம பார்க்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் வந்து 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஏன்னா காரக்குழம்புல நம்ம சேர்க்கறதுனால நான் ஒரு பச்சை மிளகா தான் அரைஞ்சி வச்சுருக்கேன். கறிப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எனக்கு அவசியம் இல்லைன்னு நான் ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நிறைய போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு வந்து நல்லா ஊறிச்சது பாருங்கள், எப்படி ஒரு 95% அரைச்சி வச்சுருக்கேன். திட்டமாக தண்ணி ஊற்றி இதை சேர்த்துக்கலாம். இது வந்து கடலைப்பருப்பு வடைக்கு எப்போவுமே வந்து நிறைய வெங்காயம் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உளுந்த வடையே கொஞ்சமாகவும் இருக்கலாம், வெங்காயமே இல்லாத வெறும் மிளகு வடை கூட போடலாம். ஏன்னா இது அந்த மாதிரி போட முடியாது. நிறைய வெங்காயம் இருந்தால் தான் நல்லா ருசியாக இருக்கும். வெங்காயம் தான் இது டேஸ்ட்டே கடலைப்பருப்புக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு அரைக்கும் போது நான் உப்பு போட்டு சேர்த்து அரைச்சிட்டேன். அதிலே போட்டுங்க, தனியாக போடாதீங்க நீங்கள். உப்பு தனியாக போட்டு அங்கங்கே நிற்கும். எப்போவுமே வந்து எந்த வடை போடுறதா இருந்தாலும் நீங்கள் முதல்லையே வந்து சேர்த்துருங்க, அரைக்கும் போதே சேர்த்துருங்க.
ஒரு சிலர் தனியாக போடுவாங்க, தனியாக போட்டால் அங்கங்கே நிற்கும், சரியாக அரைப்பட்டு வராது. இதுதான் கரெக்டாக ஈவனாக எல்லா இடத்துலையும் சேர்ந்துருக்கும் அரைக்கும் போதே. இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்குது, நம்ம வடை தட்டிக்கலாம். சின்ன சின்ன வடையாக தட்டிப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், சின்னதாக தட்டிக்கிறேன் நான். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்து சின்ன சின்னதாக தட்டிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இது குழம்புல போட போகிறோம். நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம பெருசாக தட்டிக்கலாம். இது நம்ம குழம்புல போகிறதுனாலன்னு மட்டும் இல்லை, அது போடும்போது அது நல்லா உப்பி பெருசாக வரும் குழம்பு ஊறி. அதனால தான் பெருசாக இருந்தால் பரவாயில்லனா போட்டுங்க, தப்பு கிடையாது, நம்ம இஷ்டம்தான். நான் குட்டி குட்டியாக போடுவேன், கொஞ்சம் மீடியம் சைஸாகவும் போடுவேன் நான். இது வெந்த உடனே திருப்பிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம குழம்புல சேர்த்து கொட்டிட்டு தான், ஆற வைக்கணுன்ற அவசியமே இல்லை. அதே மாதிரி மாவு நீங்கள் அரைக்கும் பொழுது திட்டமாக உப்பு சேர்த்துங்க. ஏன்னா நம்ம குழம்புல உப்பு போட்டிருக்கோம், அந்த உப்பும் அதில் இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இதில் போடக்கூடாது. கொஞ்சம் ஒரு கல் கம்மியாக சேர்த்துட்டா நம்ம குழம்புல போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதுலேயும் உப்பு கரெக்டாக நம்ம போட்டு குழம்புலேயும் உப்பு நிறைய இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு வந்து தூக்கலாக தெரியும் நம்ம வடை சாப்பிடும் பொழுது. பாதி செவந்து வந்துச்சு, நம்ம திருப்பிக்கலாம். இப்போ நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் அப்படியே விட்டிங்கன்னா மேலேயே தெரியும் நல்லா செவந்து வர்றது, அப்புறமா திருப்பணும். இப்போ நம்ம வடை நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக செவந்து வந்துச்சு. நம்ம சாப்பிட்ற பதத்துக்கே வந்துச்சு வடை. இதை இப்போ எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். அப்படியே டேரெக்டாக சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த சைஸுக்கு தான் போட்டிருக்கேன் நான். அப்படியே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து குழம்புல எவ்வளோ வடை போடணுமோ, எவ்வளோ தேவையோ, உங்களுக்கு எத்தனை ஆள் இருக்காங்களோ அவ்வளோ போட்டுக்குங்க. மீதியை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ டிஃபனுக்கோ செஞ்சுக்குங்க. நான் போட்டது வந்து ஒரு 15லேருந்து 20 வடை தாராளமாக வரும் 150 பருப்புக்கு. லேசாக ஒரு டிப் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி அந்த வடையை வந்து நம்ம பரட்டி இந்த மாதிரி இப்படி பரட்டி விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நான் எப்படி குழம்பு எந்த பதத்தில் இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். நான் எவ்வளோ தண்ணி ஊற்றுனேன், இப்போவும் பாருங்கள் தண்ணியாக தான் இருக்குது பாருங்கள். சாம்பார் மாதிரி தண்ணியாக இருக்குது. ஆனால் இந்த வடை இழுத்த பிறகு ஆறின பிறகு பாருங்கள் கட்டியாகிட்ருக்கும். உங்களுக்கு சப்போஸ் கட்டியாக பிடிக்கலன்னா நீங்கள் வந்து இந்த வடை போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஆக்கிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நல்லா கொச்சிட்ருக்குது பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் சீக்கிரமாக அது வடை வந்து ஊறணுன்னா இப்படி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஊறிட்டுருக்கும். இன்கேஸ் நீங்கள் உடனடியாக உங்களுக்கு குழம்பு ரெடி ஆகணும், வடையும் நல்லா ஊறி இருக்கணும்னா அப்படி பண்ணுங்கள். குழம்பும் சுண்டிடுச்சு, வடை இழுத்துக்குச்சு பாருங்கள். ஒரு 15 வடை இருக்கும் நான் போட்டிருக்கிறது. அந்த வடை இழுத்துக்குச்சு. இன்னும் ஆறுச்சுன்னா இன்னும் கூட கட்டியாக இருக்கும். இப்போ நான் இது வந்து சூடாக இருக்குது, என்னால் காட்ட முடியல. ஆறின பிறகு நல்லா திக்காயிடும், போதுமான அளவு ஆகிடும். அவ்வளோதான், எனக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் நிறுத்திக்க போகிறேன். சூப்பரான வடை குழம்பு ரெடி. பாருங்கள், நல்லா ஊறி சூப்பராக இருக்குது பாருங்கள் வடை. இங்கே பாருங்கள் எப்படி ஊறி சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகாக. இதுக்கு வேறு ஏதாவது சைட் டிஷ் வேணும்னா தேவையில்லை. இந்த வடையும் அந்த குழம்புமே சூப்பராக இருங்க. கொஞ்ச நேரம் நான் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆகுது, அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சு. இன்னும் சூடு இருக்குது குழம்புல பாருங்கள், புகை போகுது பாருங்கள். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் சூடு ஆற குழம்பு இந்த அளவு இல்லை, இன்னும் கூட திக்காயிட்டு இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.